ஒரிசாவுல ஒரு நபருடைய தங்கச்சி இறந்துட்டாங்க. அந்த இறந்த பெண்மணி அவங்களுடைய அண்ணனை நாமினியா பேங்க்ல ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க தங்கச்சி பேர்ல இருக்கிற ஒரு 20,000 ரூபாய் பணத்தை பேங்க்ல இருந்து எடுக்கலான்ட்டு அவர் போயிருக்காரு. அவங்க இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு, அந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா உங்களோட தங்கச்சி இருக்கல, இறந்தவங்க இருக்காங்களா, அவங்க உயிரோட இங்க எடுத்து கூட்டிட்டு வாங்க, அவங்க இருந்தாதான் நான் அந்த பணம் கொடுப்பேன்ட்டு அவங்க, அதாவது பேங்குக்காரங்க பயங்கரமா பிரச்சனை பண்ணி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த நபர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய தங்கச்சி எங்க குழி தோண்டி புதைச்சிருக்காங்களோ அங்கேயே அந்த பாடியை எடுத்துட்டு நேரா பேங்குக்காரங்க கிட்ட போய் காமிச்சோ, இதுதான் என்னோட தங்கச்சி, இப்போ கூட்டுறா பைசா அந்த மாதிரி கேட்டிருக்காரு. இந்த பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேப்பர் ஒர்க் வச்சுருப்பாங்க. இஷ்டத்துக்கு இந்த டாக்குமெண்ட் கொண்டு வா, இந்த எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புவர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், ரொம்ப சாதாரண மக்களுக்கு தான் இந்த மாதிரி கண்டிஷனை ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. பயங்கர மோசமான ஒரு அரசியல்வாதி, பெரிய பெரிய அரசியல்வாதி, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு லோனு தருவாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த லோனையும் அவங்க தள்ளுபடி பண்ணிடுவாங்க பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்.